ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தமிழக அரசு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்திருக்கு. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இந்த வாய்ப்பை வழங்க போகிறாங்க. இது என்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்காக இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் மட்டும் வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணட்டும். தமிழக அரசோட ஒரு முன்னணி திட்டமான நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் முதன்மையாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழக இளைஞர்களில் 1000 பேரை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்க தேர்வு செய்ய போகிறாங்க. தேர்வு செஞ்சு அந்த 1000 பேருக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்கில் இவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ட்ரைனிங்னா வெறுமன கிளாஸஸ் மட்டும் இல்லை, நீங்கள் தங்குறதற்கான ரெசிடென்ஷியல் கோச்சிங், தங்குறதற்கானதும் கொடுத்துட்றாங்க, உணவும் கொடுத்துட்றாங்க, படிக்கிறதுக்கான புக்கும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 6 மாதம் இவங்களுக்கு கமிட்டடாக உங்களோட இதை டெடிகேட் பண்ணி நீங்கள் படிக்கிறது மட்டும்தான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இதுக்கு என்ன தகுதி, என்ன ஏஜ் லிமிட், எல்லாமே அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெக்ஸ்ட் புக்கோட 365 நாள் வேலிட்டி இருக்கக்கூடிய இயர்லி பாஸ் ப்ரோ இப்போ ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. அதுவும் இன்னையோட இந்த ஆஃபர் முடியுது. இன்றைக்கி நைட்லேருந்து திரும்ப 849 ரூபாயா ஆகிரும். அதெல்லாம் சரி, டெக்ஸ்ட் புக்னா என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சின்னு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதற்கு தேவையான 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ் ப்ரோ கொஸ்டின், ப்ரோ லைவ் டெஸ்ட், இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியான விலையில் 1 வருட வேலிட்டியில் தராங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் தமிழ் 10 அப்படிங்கிற நம்ம கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட் போக வெறும் 351க்கு உங்களால் டெக்ஸ்ட் புக் பாசஸ் பை பண்ணிக்க முடியும். நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக் பாசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே நிறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். ஏப்ரல் 30 இன்னையோட ஆஃபர் முடியுது. இனிமேல் ப்ரைஸ் ஹைக் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் டெக்ஸ்ட் புக். Coming back to the notification, நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்கிறாங்க. ஓகே, இதுக்கு என்ன அப்படின்னா, இவங்களே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் டெடிகேட்டிவ் அசிஸ்டன்ஸும். இப்போ ரீசெண்டாக நடந்த பட்ஜெட் அதில் கூட இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. இதற்காக நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங்கில் உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா வர 31/5 அன்னைக்கு நடக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத்து தேர்வை பொறுத்தவரையும் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்துலேயுமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படிலாம் கிடையாது, உங்கள் மாவட்டத்திலேயே கூட நீங்கள் எழுதலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அப்ளை பண்ணி சும்மா ஒரு ட்ரெயினாவது கொடுத்து பாருங்கள். இதிலேருந்து 1000 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களை மட்டும்தான் 1000 பேர். அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரீ கோச்சிங்கு, ஃபுட்டு, அக்கமடேஷனு, ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஐ மீன்ஸ் புக்ஸும். அதாவது இவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல தங்கி அங்கேயே சாப்பிட்டு உங்களுக்கு புக்ஸும் கொடுத்துட்றாங்க. முழுக்க நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும். அதுதான், அதை மட்டும் உங்களோட எய்மாக இருக்குது. எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்குள்ளே போயிடணும் அப்படின்னா இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழக அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அப்படின்னும் பேங்கிங் அப்படின்னும். அதாவது இந்த எஸ்எஸ்சி, ரயில்வே இது போன்ற தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி கம் ரயில்வேல அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் பேங்கிங் தொடர்பாக தான் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த பேங்கிங் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஆள் ஒரு இதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் ஒரே நாள் ஒரே டைமில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் எதுக்கு ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க, எஸ்எஸ்சி ரயில்வேவா இல்லை பேங்கிங்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. எதில் நீங்கள் போய் எதில் செலக்ட் ஆகுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு ட்ரைனிங். எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸில் 300 பேருக்கு வாய்ப்பு தராங்க. பேங்கிங்கில் 700 பேருக்கு இவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 6 மாதம் உங்களுக்கு இந்த கோச்சிங் அப்படிங்கிறது இருக்கும். 2 பதவி, ஐ மீன் எஸ்எஸ்சி ரயில்வேவாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. முதல் விஷயம். ஓகே, எஸ்எஸ்சி கம் ரயில்வே இதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வயது வரம்பு மினிமம் 21லேருந்து 29 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 29ஓட அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டினா 29 + 5 34.
பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா 29 + 3 32 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலும். எனி டிகிரி தான். டிகிரிக்கு கம்மியாக உள்ளவங்கலாம் தகுதி இல்லை. அதே மாதிரி பேங்கிங்க்கு பாருங்கள், அதே தான் 21லேருந்து 29 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுமே இருக்குது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் வர 13/5க்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எழுத்துத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மே 3வது வாரம் கொடுப்பாங்க. மே 31ஆம் இதற்கான எழுத்துத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஃபீஸ்லாம் கிடையாதுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை நான் கண்டிப்பாக அதில் சேர போகிறவங்கிறவங்க சேரலாம். அதாவது நம்மளோட வில்லிங் தான். ஏன்னா எந்த செலவும் நமக்கு இருக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளோட டைமை 6 மாதம் பொண்ணான டைமை கொடுத்து டெடிக்கேட்டிவாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கானது. ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்துலேயுமே இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரொசீஜர் டு அப்ளை, இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு நான் முதல்வனோட போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபைனலாக இதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கு முன்னாடி நடந்த இந்த ரெசிடென்ஷியல் கோச்சிங் கடந்த ஆண்டுகளெல்லாம் நடந்துச்சு, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஓகே, இது வந்து ஒரு வாய்ப்பு தான், இப்போது புதுசாக பண்ணுறவங்களுக்கான வாய்ப்பு. ஸ்கீம் ஆஃப் எஸ்எஸ்சி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த எஸ்எஸ்சிக்கானது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் என்ன கேட்க போகிறாங்கங்கிறது தெரியணும்ல. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் OMR பேஸ்டு தான். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால 4 ஆன்சர் கொடுத்து 1 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக 100 கொஸ்டின் கேட்க போகிறாங்களா. 1 ஹவர் தான் உங்களுக்கு டைமே கொடுக்க போகிறாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு. ஒரு கொஸ்டின் தப்பாக இல்லைன்னா 0.5 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். எதுலேருந்துலாம் கேட்க போகிறாங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 20, ஜென்ரல் அவேர்னஸில் 20, ஆப்டிடியூடில் 20, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் 20. இது வந்து எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே இதுக்கு. அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட் சி ஆப்டிடியூட் மட்டும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிலபஸ் ஃபார் எஸ்எஸ்சி கம் ரயில்வே எக்ஸாம், இந்த எஸ்எஸ்சி கம் ரயில்வே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன கேட்க போகிறாங்க, அதற்கான வழிமுறைகளும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் அதுதான் இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி, எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், அப்போ தானே கிடைக்கும் அது. அதே மாதிரி இருக்கிற வேக்கன்சியை கம்யூனிட்டி வைஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்தந்த கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அந்த டேப்லெட் காலமே கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது தான். இப்போ பேங்கிங்கில் 700 சீட் இருக்குது. அதில் பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்க்கு எவ்வளோ, எம்பிசி டிஎன்சிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நமக்கு இவ்வளோது இருக்குது, இதில் நம்ம வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. கோர்ஸ் பிளான் அண்டு கோச்சிங் சென்டர் டீட்டெயில்ஸ் பாருங்கள். சார் இவங்க வந்து இன்ட்ராக்டிவ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் இருக்கும், இன்டென்சிவ் ட்ரைனிங் இருக்கும், மென்டர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டவுட் கிளியரிங் செஷனு, டெஸ்ட் வைக்கிறாங்க, மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றாங்க, பிரிண்ட் அவுட் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கம்ப்ளீட்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, எல்லாமே. ஓகே, ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் திரும்ப கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் ஆகுறீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஹாஸ்டலில் தங்கி தான் நீங்கள் இதை பண்ணணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறப்போ 3000 செக்யூரிட்டி டெபாசிட் மணியாக நீங்கள் கொடுக்கணும். அதுவும் ரீஃபண்டபிள் தான். நீங்கள் கோர்ஸ் 6 மாதம் முடிச்சக்கப்புறம் இந்த 3000 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்தர் கொரீஸ்க்கு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. கால் பண்ணி எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க்கும் தரேன், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே தரேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அந்த நான் முதல்வன் போர்ட்டலோட லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, சென்ட் OTP கொடுங்க, OTP வரும். அதை கொடுத்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, பேங்கிங்கா இல்லை ரயில்வே எஸ்எஸ்சியா, அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ், பெயர், இது போல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஜஸ்ட் இதை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். ஃபீஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள். கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெசிடென்ஷியல் கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லாம் இருக்காது. மேபி பெரிய பெரிய சிட்டிஸ் அந்த மாதிரி இடங்களில் இருக்கும். நீங்கள் அங்கே மூவ் ஆன் ஆகி அங்கேயே தங்கி நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் டெடிக்கேட்டிவாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணால் கம்ப்ளீட் பண்ணிடணும், அந்த மாதிரி மோட்டோவில் இருக்கணும். கிளியர் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் நீங்கள் போகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.